மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தாரா பாப்பாவோட லஞ்ச் ரொட்டீன் வித் மூவி டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, தாரா பாப்பாவோட ஏஜ் கேட்குறீங்க. ஏஜ் வந்து பாப்பாவுக்கு வந்து 17 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஸோ நிறைய வந்து ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் எல்லாருக்குமே என்னால் போய் செப்பரேட்டாக போய் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா, தாரா பாப்பாவுக்கு வந்து ரைட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு பென் இல்லைன்னா பென்சில் கேட்டே இருக்கா. எழுதுகிற மீன்ஸ் வந்து கிரிக்கிட்டே இருக்கா. இந்த ஏஜில் வந்து என் பெரிய பொண்ணுமே வந்து இப்படி தாங்க பண்ணா. இப்போ வந்து அவள் ஸ்கூல் போகிறதுனால வந்து ஈவினிங் ஆனால் வந்து ஹோம் ஒர்க்ஸ் அது மாதிரி எழுதுறதுனால அதை பார்த்து பார்த்து வந்து நம்ம தாயரா பாப்பாவுக்குமே வந்து அந்த ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுமே வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து நோட்டு பெண்ணை கேட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அக்கா கூட சண்டை போடுறாங்க. ஸோ 2 பேபிஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா தெரியும், செகண்ட் பேபி வந்து ரொம்பவே வந்து சுட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தாயரா பாப்பாவுமே வந்து ரொம்பவே சுட்டியாக இருக்காங்க. கொஞ்சம் சமாளிக்க முடியல. இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெரிய பசங்களை வந்து பார்த்துக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இவளுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ என் பெரிய பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு சின்ன ஆசை கூட அவள் ஃப்ரீயாக கூட அவள் வந்து அவள் ஹோம்ஒர்க் வந்து அவளால் பண்ண முடியல. கரெக்டாக வந்து இவள் போயிட்டு வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. அவளோட பாக்ஸ் எடுக்கிறது, பேக் எடுக்கிறது, நோட்டு எடுக்கிறதுன்ட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து அவள் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் கையில் என்ன இருக்கோ அதை தான் வந்து தாயரா பாப்பா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் வீட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, வணக்கம், குட் மார்னிங் சொல்லுங்க, குட் மார்னிங், ஹலோ சொல்லுங்க, ஹலோ, கை கட்டுங்க பாப்பா, கை கட்டுங்க, வெரி குட். மூக்கு எங்க இருக்கு? மூக்கு. காது எங்க இருக்கு? காது. காது. கண்ணு எங்க இருக்கு? கண்ணு எங்கம்மா? ஓ சரி, நீங்க எழுதுங்க. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாரா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு தான் கேரட் பருப்பு சாதம் தான். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நோனே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைசூர் தால் எடுத்திருக்கேன். இங்கே வந்து வெறும் பருப்பு கூட போகலாம். நான் வந்து எப்போவுமே வந்து மிக்ஸ் தால் தான் நான் எடுப்பேன் நான். ஏன்னா எல்லாரோட பெனிஃபிட்ஸுமே வந்து பாப்பாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லாவே சோக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கேரட் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேங்க நான். ஸோ நல்லா தோல் எல்லாமே சீவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து சின்ன துருவில் வச்சு நீங்கள் துருவி கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் போடுறதுனால வந்து நான் வந்து கேரட் வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் இன்றைக்கி வந்து நான் பருப்பு கூட போட மாட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து பாப்பா வந்து ஒரு 11 to 12 மந்த் பேபிஸாக இருக்கும் போது வந்து கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு டிஷ்ஷாக நான் ரெடி பண்ணுவேன். இப்போ தனியாக செய்கிறேன் நான். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கேரட் எடுத்துருக்கேன் நான். ஸோ பருப்பு நல்லாவே ஊறி இருக்கணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே ஊறி இருக்கணும். பருப்பு ஊறதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, கேரட் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து நீங்கள் நிறையவே வச்சுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து 1 இயர் மேலே இருக்க பேபிஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் கிட்ட நல்லாவே வச்சுக்கோங்க. ஏன்னா கேரட் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக வந்து விசில் வைக்கும் போது பருப்பு வந்து நம்ம ஒரு விசிலே வந்து வெந்துடுவோங்க. கேரட்காக வந்து நல்லா 3 to 4 விசில் கிட்ட வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ பருப்பு சுத்தமாக தெரியல, பருப்பு நல்லாவே வந்து வெந்துடுச்சு. கேரட்மே வந்து நம்ம கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணால் வந்து ஸ்மாஷ் ஆகிடும், அந்தளவுக்கு வெந்துடுச்சு. இது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 விசில் வந்து அதிகமாக வைக்கும் போது ஈஸியாக வந்து ஃபுட் வந்து குக் ஆகிடுங்க. இதோ பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுட்டோங்க. நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து உளுத்தம்பருப்பு கூட போடலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்பவே ஈஸிங்க. இது வந்து 2 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பேனில் வந்து சாட் பண்ணால் போதும். ரொம்ப வேண்டாம், அந்த ஸ்மெல்க்காக நம்ம பெப்பர் நம்ம டர்மரிக் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்மெல் போனால் போதும், ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபுட்டு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க, நார்மல் ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து ரைஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து சுட சுட வந்து பவுலில் போட்டு ஸ்மாஷ் பண்ணால் வந்து
நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து சீவிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. நீங்கள் இதுக்காக வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணட்டும் அவசியம் இல்லை. மிக்சியில் எப்போவுமே போடாதீங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சீவ் பண்ணவே தெரியாது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சாதம் சூடாக இருக்கும் போதே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து பிடிக்கலன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம தாயிரா பாப்பாவுக்கு வந்து கீ ரொம்பவே பிடிக்குன்றதுனால கீ ஆட் பண்ணியிருக்கேன். சுட சாப்பாட்டில் போட்டால் வந்து கீ வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடுங்க. நீங்கள் ஆறின சாப்பாட்டில் போகிறதா இருந்தால் கீ வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ நம்ம கீயை வந்து ஆறின சாப்பாடு வந்து டேரெக்டாக அப்படியே போடக்கூடாது. ஸோ இதை பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளேட் வந்து தாயிரா பாப்பாக்காக நான் வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப குட்டி பிளேட்டு. உங்களுக்கு வந்து வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் ரொம்பவே குட்டி பிளேட்டு இது. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சிலிக்கான் பிளேட். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் சேரில் இருக்கும்போது குழந்தைங்களால இது வந்து எடுக்க முடியாது. நார்மல் பிளேட்ஸ்லாம் வச்சா வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க, கீழே போடுவாங்க. கொஞ்சம் வால் பசங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலிக்கான் பிளேட் வந்து அப்படியே வந்து டேபிளில் வந்து ஒட்டிக்கும் இது. ஸோ குழந்தைங்களால தூக்க முடியாது, ரொம்பவே ஈஸி. ஸோ தாயிரா பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் இந்த ஃபுட் தான் ரொம்பவே அடிக்கடி கொடுப்பேன் நான். இப்போ வந்து ரொம்ப ரேராக நான் கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து பாப்பா வந்து இப்போ நிறைய ஃபுட் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஃபுட் வந்து ரேராக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நான். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க டாலர் பேபிஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஈஸியாக லஞ்ச் பேக் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம இந்த லஞ்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பேபிஸ்க்கு ஆஃப்டர்நூனில் கொடுக்கும் போது. இந்த கேரட் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து இட்லி கூட கொடுக்கலாங்க, தோசை கூட கொடுக்கலாம், சப்பாத்தி கூட கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ்ஷில் வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ பேபிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமே வராது. ஸோ நல்லா வந்து குழந்தைகள் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். 10+ மந்த்ல பேபிலேருந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பாயில்டு எக்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக வந்து கேரட் பருப்பு சாதம் மட்டும் நம்ம கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக நம்ம கொடுக்கலாம். பாயில்டு எக் வந்து இன்றைக்கி வந்து பாப்பா வந்து வெறும் ஒயிட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. எல்லோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அதுவே ஃபுல்லாகிடுச்சு அவங்களுக்கு. இந்த பிளேட் வந்து ரொம்பவே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தாயிரா பாப்பாவுக்கு. ஏன்னா வந்து டிவிஷன் வந்து செப்பரேட் பண்ணி இருக்குது. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, கர்டு நம்ம எதுனா வந்து தனித்தனியாக வச்சு கொடுக்கலாம். அவங்க அழகாக வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து தாயிரா பாப்பா வந்து செல்ஃப் ஃபீடிங் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து தாயிரா பாப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அழகாக வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. முட்டை மட்டும்தான் வந்து எல்லோ ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாப்பா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து இப்போ வந்து அவங்களே தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊட்டுறேன் நான். தண்ணி வந்து மெயின்க குழந்தைங்களுக்கு தண்ணி தாராளமாக குடிக்க வைங்க. தண்ணி குடித்தாதான் வந்து பாப்பா வந்து அடுத்த ஸ்கூப் எடுப்பாங்க, இல்லைனா வந்து எடுக்கவே மாட்டாங்க. பாப்பா வந்து சாப்பிட்டு சுத்தமாக நான் தூங்கவே இல்லைங்க, நாப் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூவி பிளான் இருக்குது அப்படின்ட்டு. மூவி டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:15. ஸோ வந்து பாப்பா தூங்கவே இல்லை. தூங்க வைக்காமே நாங்களுமே கிளப்பிட்டோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மூவி தான், குபேரா மூவி தான். ஸோ வந்து அது ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ரிவ்யூஸ்மே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் வந்து போகலான்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவி கருமாரி பக்கத்தில் தான் தேட்டர், அது அந்த தேட்டர் தாங்க போனோம். ஸோ நான் வந்து கூட்டமாக இருக்கும்னு நினச்சேங்க. பட் ஆனால் வந்து தேட்டரே காலியாக இருந்தது. அவ்வளோ பேர்ஸ் யாருமே வரலைங்க இந்த மூவி பார்க்க. நான் வந்து ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே இந்த தேட்டரில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஸோ டிக்கெட்டுமே வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ தேட்டரே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. தேட்டரே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. எப்போவுமே வந்த உடனே நாங்கள் மூவிக்கு போகிற பழக்கமே இல்லைங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு தாங்க மூவிக்கே போவோம். அது என்னென்னு தெரியல, எப்போ போனாலுமே வந்து நானுமே சரி தானே எல்லாருமே வந்து பாப்கார்ன் பிரியர். ஸோ பாப்கார்ன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ வந்து தாயிரா பாப்பா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாயிரா பாப்பா வந்து தூங்கவே இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வந்து மில்க் குடிச்சிட்டு வந்து பாப்பா தூங்குவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த மில்க் குடிச்சிட்டு நல்லாவே எனர்ஜியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ கூடமே பாப்பா தூங்கல. தூக்கம் இருக்குது, பட் ஆனால் வந்து அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து தூங்கலை, நல்லா விளையாடுதனமாக ஆயிடுச்சு. அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு தான் இருந்தாங்க. பிரேக் கூட விட்டாச்சுங்க, அப்போவுமே பாப்பா தூங்கலை. சுற்றி 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 விளையாடிட்டு தான் இருந்தாங்க. வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கின்னு, பசங்க குட்டி நிறைய பசங்க இருந்தாங்க அங்கே, அந்த பசங்க கூட விளையாடிட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஸோ தேட்டர் கொஞ்சம் காலியாக இருந்ததுனால நம்ம தாயரா பாப்பா வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த பாப்கார்ன் மேலே தாங்க கண்ணு. எப்போ வராங்க ஒரு பாப்கார்ன் எடுத்து வாயில் போட்டு திருப்பி சுற்றிட்டு வராங்க, திருப்பி வந்து ஒரு பாப்கார்ன் வாயில் போட்டு திருப்பி சுற்றிட்டு வராங்க. இதே தான் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபி கூட வந்து மூவிக்கு போகும்போது பாப்கார்ன் அவங்களும் கேட்பாங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் குடிப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்ன் வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து சோக்கிங் இஷ்யூஸ் எல்லாமே வரும். நம்ம தாயரா பாப்பா எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க நல்லாவே சீவ் பண்ணி சாப்பிடுவாங்கன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து பாப்பா சீவ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. சில பசங்க அப்படியே ஸ்வாலோ பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பாப்கார்ன்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க, டக்குன்னு வந்து அடைச்சிக்கும். ஸோ நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் பேபிஸ்க்கு வந்து பாப்கார்ன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தண்ணி வந்து மஸ்ட்டுங்க, எங்கே போனாலுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நாங்களுமே வந்து மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து தாயரா பாப்பா தூங்க வைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் கடைசி வரைக்கும் தூங்கலைங்க. லாஸ்ட்டாக வந்து மூவி முடியறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லாவே தூங்கிட்டாங்க. எழுப்புனா கூட எழுந்துக்கலாங்க. எல்லாருமே வந்து தேட்டர் விட்டு வெளில போயிட்டாங்க. பாப்பா ஏஞ்சிரு பாப்பான்றோம், சத்தமாக சட்டை கூட பண்ணல, அப்படி நல்லா தூங்கினாங்க. தேட்டரை விட்டு லாஸ்ட்டாக வந்து கிளம்புந்து நாங்கள் தாங்க. அப்போது தான் தாயரா பாப்பா செம்ம தூக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டயர்டில் இருந்தாங்க, தூக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கவே இல்லைங்க, வீட்டுக்கு போகிற வரைக்குமே வந்து தூங்கவே இல்லை. ஸோ மூவி முடிஞ்ச டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:15 to 6:13 ஆகிடுச்சு. இதோட தூங்கினா நைட் தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நாங்கள் தூங்க வைக்கல, அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.